கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. 27/8/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் கேஎல்சி போர்டில் ஜாயின் பண்ணணுன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கேஎல் டைமண்டுக்குரிய ஒரு பேக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணப்படும். ஒரே இதில் 2 கேஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் மறக்காமல் மேக்ஸிமம் எல்லோரும் கேஎல்சி போர்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, இப்போ நம்ம தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கேஸிங்கை பார்த்துருவோம். ட்ரா நம்பர் 16 99 27 ஓகேங்களா. இதுதான் 27 99 16 சரிங்களா. இது அப்படியே ஒரு ஓரமாக வைப்போம். இப்போ வாங்க, இப்போ நம்ம தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கேஸ் இங்கே பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீசக்தி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். இதில் 3 டிஜிட் பாக்ஸில் நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கிட்டோம்னா 309 கொடுத்துருக்கோம். இதில் 039 எப்படி வந்து உட்காரும். இதில் நமக்கு பிசி பாஸு, மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி ஒரு வின்னிங் இல்லை. நம்ம எடுத்தது 19 எடுத்தோம், பட் ஆனால் அடித்தது 39 அடிச்சிட்டான். இப்படி அடிச்சிட்டான், கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸு தான். நம்ம 3 டிஜிட் முக்கால்வாசி 3 டிஜிட் மெயின் பண்ணுறோம். ஆனால் இந்த டபுள்ஸ் வந்து தான் நம்மளை கொலாப்ஸ் பண்ணிடுது. டபுள்ஸ் வந்தாலே நமக்கு உட்கார மாட்டுது. அது ஒன்று தான் பிரச்சனை. 39 உட்காந்துருக்கு, இதில் 0 இப்படி தான் எதிர்பார்த்தோம், பட் ஆனால் கொலாப்ஸ் ஆகிடுச்சு சரிங்களா. மெம்பர்ஷிப் கேஸிங்கை பொறுத்தளவு நமக்கு இந்த பிசி மட்டும்தான் நமக்கு பாஸ் சரிங்களா. நாளைக்கு நம்ம கூட கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தான் நம்ம கெஸ்ஸிங் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இன்னும் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கோன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். நம்மளுக்கு வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டு 9 பாஸ், 9 ஏசி பாஸ் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு 2 நாளாக சரியில்லை. அதுபோக சி போர்டு வீடியோவில் சி போர்டு 9 பாஸ். ஓரளவுக்கு எஃபோர்ட் கொஞ்சம் நம்ம போட்டு எடுத்து இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்குவோம். எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் சும்மா அடித்தா வின்னிங் மட்டும்தான், லாஸுன்ற ஒரு இதே இருக்கக்கூடாது ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம எஃபோர்ட் இருக்கும் சரிங்களா. இப்போ வாங்க, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னன்றது டீட்டெயிலாக இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணிடுவோம் சரிங்களா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் புரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா. 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஃபஸ்ட்டு நம்பர் 589 ஓகேங்களா. 589 ஃபஸ்ட்டு நம்பர். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 420 865 ஓகேங்களா. 865. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 915 380 ஓகேங்களா. 380. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 891. இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அதாவது 589 420 865 915 380 891 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா, தயவு செஞ்சு. இல்லைன்னா ஒரு 2 நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணிக்கிறோம் சரிங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எப்பயும் போல் ஏபியை தனியாக பார்த்துருவோம், ஏசியை தனியாக பார்த்துருவோம், அதே மாதிரி பிசியை தனியாக பார்த்துருவோம் சரிங்களா. ஏபி ஏசி பிசி எப்பயும் போல் நம்ம தனியாக தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 939 இப்படி உள்ளே வந்திருக்கு இல்லையா. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் ஏசி வந்து 76 ஓகேங்களா. 76. இதில் கொஞ்சம் 3 செக்ஷனாகவே எடுத்துருவோம். 2 நம்பர் எடுக்கணும், கொஞ்சம் 3ஆகவே எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏபி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஏபி
ஏபியை பொறுத்தளவு ஏபி ஏசி பிசி ஓகேங்களா. மூன்றாவது பார்த்துருவோம். இதில் வந்து 9 3 இப்படி வந்தானே வந்துச்சுனாலே என்னென்ன வரும் அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏசியை பொறுத்தளவு 70 76 26 சி போர்டு 0 6 இப்படி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இதை பொறுத்தளவு 1 0 அதாவது ஏசி இல்லை கரெக்டு தான், ஏபி தான் 1 0 ஓகேங்களா. 1 0 4 2 4 2 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 7 4 அவ்வளோதான் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 0 4 4 6 ஓகேங்களா. 4 6 அதுக்கடுத்து வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 4 இவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்க ஓகேங்களா. 1 0 4 2 7 4 7 0 7 6 2 6 0 4 4 6 3 4 இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர். 9 3 9 இதை வச்சு எடுத்துருக்க தனித்தனியாக இண்டிவிஜுவலான கெஸ்ஸிங் ஓகேங்களா. எல்லா விதத்துக்கும் பரிச்சயமான ஒரு ஈஸியான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான் ஓகேங்களா. இதை ஏபி ஏசி பிசியாக நீங்கள் போட்டுக்கலாம், ஏன்னா தனித்தனியாக கூட நீங்கள் விளாண்டுக்கலாம். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஹைலைட்டாக வந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன்னா டபுள்ஸாக அடிச்சுக்கிட்டு இருக்கான், ஒன்றும் புரிய மாட்டுது, அதான் விட்டு விட்டு. இதை பொறுத்தளவு 9 பொறுத்தளவு இது 1 இல்லைன்னா 7 ஏ போர்டை பொறுத்தளவு சரிங்களா. அடுத்து பி போர்டு 3 வந்து ரொம்ப டேஞ்சர் ஃப்ளோ. இதில் வந்து எதுக்கு நம்ம 9 எடுத்துக்குவோம், ஏன்னா ஏவும் பியும் வந்திருக்கு. இது அப்படியே மறுபடியும் 9 வரும், ஹைலைட்டு அடித்து விடுவோம் ஓகேங்களா. மறுபடியும் 9 வரும். அது பி போர்டாக கூட இருக்கலாம், இந்த சி போர்ட்லேயும் இல்லை ஏ போர்ட்லேயும் அப்படியே உட்காரலாம், அதுதான் ஓகேங்களா. ஏன்னா 3க்கும் சான்சஸ் இருக்குது. 3ஓட ஃப்ளிப் அண்ட் பவர்னு பார்த்துக்கிட்டோம். 9 ஹைலைட்டான ஒரு நம்பர் தான், அதனால தான் சரிங்களா. இதில் 9 இல்லைன்னா 1 ஓகேங்களா. அதே மாதிரி சி போர்டு 4 வராத பட்சத்துக்கு 6 தான் கண்ணை மூடிட்டு. இதுதான் நம்மளுடைய ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஏ போர்டு 1 இல்லைன்னா 7, பி போர்டு 9 இல்லைன்னா 1, சி போர்டு 4 இல்லைன்னா 6 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரே சிங்கம் ஆல் போர்டு பார்க்குறதுக்கு முன்னாடி 4 டிஜிட்டை பார்த்துருவோம். 2 நம்பர் தான் 7935 ஓகேங்களா. 4 டிஜிட்டை பொறுத்தளவு 7935 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்பர், செகண்ட் ஒன் நம்பர் 3498 ஓகேங்களா. ஒன்று ஏ போர்டில் 9 உட்காரணும், இல்லை பி போர்டில் 9 உட்காரணும், இதுதான் சரிங்களா. 3498 7935 இந்த 2 நம்பர் தான் நம்மளுடைய 4 டிஜிட். ஒரு கணிப்பு தான் சரிங்களா, கன்ஃபார்ம் கிடையாது, ஒரு கணிப்பு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது நம்ம ஃபைனல் சூப்பர் ஸ்டார் ஆல் போர்டுக்கான ஒரு கிங்கு ஓகேங்களா. இது இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 9க்கு 9 ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஏதாவது ஒரு 9 கண்டிப்பாக நம்பரில் உள்ளே வரும். அப்படி இல்லையா 039 இப்படியே கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. என்னோடய கணிப்பை சொல்லிக்கிறேன் சரிங்களா. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 4 உள்ள வரும், 7 உள்ள வரும், இவ்வளோதான். இதே கூட 947 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. நண்பர்கள் நல்ல ஒரு ஆதரவோடு இருக்கீங்க. எல்லாருமே நல்லபடியாக சூப்பராக கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தோன்றதை பண்ணுங்கள் ஓகேங்களா. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா. மற்றபடி வெளியில் நம்ம இப்போ தான் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து காசு கொடுத்து வெளியில் கெஸ்ஸிங் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க போல். அதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் வாங்காதீங்க. எதுவுமே உண்மையானது கிடையாது, எல்லாமே ஒரு கணிப்பு தான் அப்படின்றதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணாங்க. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சரிங்களா. அதனால் அந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் இருக்கோ அது இந்த மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள், பார்த்து அதுக்கேற்ற மாதிரி விளாண்டுக்குங்க.
சூப்பராக சிறப்பான உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். இல்லைன்னா மற்றவங்கள்ட்ட காசு கொடுத்துட்டு ஐயோ அவன் தப்பான கெஸ்ஸிங் கொடுத்துட்டான், காசும் போய் நம்ம அவனோட கெஸ்ஸிங் நம்பரையும் போட்டு அதுக்குரிய காசும் போய் வேஸ்ட்டு தான். அதனால் உங்களுக்கு தோன்றதை நீங்கள் பண்ணுங்கள், சரிங்களா? எல்லாமே நல்லபடியாக தான் தோணும், ஓகேங்களா? இன்றைய கெஸ்ஸிங் இனிதான் முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவீல் சந்திப்போம். டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.